வணக்கம். இன்னைக்கு நம்ம யாரை பத்தி பேச போறோம்னா, அதாவது திமுகல ஒரு பர்சனை பத்தி பேச போறோம். அவர் வந்து திமுகல ஒரு பெரிய தூண். திமுகல அவரை விட்டா திமுக வளர்க்கறதுக்கு வேற ஆளே கிடையாது. அந்த அளவுக்கு வந்து அவர் பெரிய ஆளு. அவரை பத்தி பேசிடலாம். திமுகல எவ்வளவு பேச்சாளர்கள் இருந்தாலும் அவர் தான் பேச்சுல பெரிய பெரிய ஆளு. அவர் அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. எப்படின்னா அசிங்கமா பேசுறதுல, ஆபாசமா பேசுறதுல, மத்தவங்கள புண்படுத்தி பேசுறதுல, இந்த மாதிரி பேச்சாளர் அவர் ஒருத்தர். இதுக்கு முன்னால நிறைய பேர் இருந்திருக்கிறாங்க. நிறைய பேர் வந்து நடிகைகள், தலைவர்கள் இவங்களை பத்தி பேசி கேஸ் வாங்கியிருக்கிறாங்க. ஆனா யாரும் தண்டனை தான் பெறல. ஆனா தலைவர் வந்து தண்டனையே பெற்றுட்டாரு, தண்டனையே வாங்கிட்டாரு. அப்படின்னா இவர் எவ்வளவு பெரிய ஆளா இருப்பாருன்னு பார்த்துட்டு சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அப்படின்றவர் தான். இவர் எப்படி பேசுவார்னா, மேடையில் ஏறினாலே சும்மா தீ பறக்கும். எப்படி பறக்கும்? அசிங்கமா பறக்கும். இதெல்லாம் ஒரு பேச்சு. இவரெல்லாம் ஒரு பேச்சாளர்னு வேற, தலைமை கழக பேச்சாளர் இவரு. அப்படி வச்சுன்னு கட்சி எந்த லட்சணத்துல இருக்குன்னு பாத்துங்க. வாங்க இப்ப அவரு என்ன பண்ணி என்ன கேஸ் வாங்கி எப்ப ஜெயிலுக்கு போவார்னு காத்துனுக்குறாங்க. அதை பத்தி பேசிடலாம். 2023 கலைஞர் அவர்களோட 100வது பிறந்த நாள் வந்து நடைபெறுது. எங்க நடைபெறுதுன்னா எருக்கஞ்சேரின்ற சென்னையில ஒரு இடத்துல நடக்குது. இதுல பேச்சாளராக அழைக்கப்பட்ட திமுகவோட தலைமை நிலை செயலாளர், தலைமை நிலை பேச்சாளர் அவர் வந்து சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி. அந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி சும்மா இல்லாம ஆளுநரையும் அப்புறம் பாஜக தலைவர்களையும் அசிங்கமா பேசி, அண்ணாமலை அப்புறம் இன்னும் சிலர் வந்து அசிங்கமா பேசி அவர் வந்து வீடியோ அந்த மீட்டிங்ல பேசியிருந்தாரு. இது வந்து அப்பவே பெரிய விஷயமாச்சு. இதை தொடர்ந்து அவர் வந்து திமுக சார்பில் திமுகவோட நிரந்தரமா நீக்கி அவர் அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஆனா தலைவரை வந்து ஜாமீன் வாங்கி வெளியே வந்திருந்தாரு. வெளியே வந்த உடனே நான் இனிமேல் இந்த மாதிரி எல்லாம் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கடிதம் வந்து திமுக கொடுக்குறாரு. கொடுத்த உடனே தலைமை வந்து அந்த மன்னிப்பு கடிதத்தை ஏற்று அவர் வந்து திருப்பி கட்சியில சேர்த்துக்கிறாங்க. கட்சியில சேர்த்துட்டு திருப்பி அவர் மேடையில பேச வைக்கும் போது அவர் ஒரு மேடையில சொல்றாரு, எங்க அண்ணா உதயநிதி சொல்லிதான் நான் வந்து இப்படிதான் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மீட்டிங்ல சொல்றாரு. இதெல்லாம் இப்படி நடந்துன்னே இருக்கும்போது ஈக்குவலா இந்த இது வந்து எங்க வருதுன்னா கோர்ட்டுக்கு வருது. எங்க எழும்பூர் கோர்ட்டுக்கு வருது. எழும்பூர் கோர்ட்டுக்கு வரும்போது நீதிபதி பாக்குறாங்க. நீதிபதி பார்த்துட்டு என்ன சொல்றாங்கன்னா, அதாவது வக்கீலுங்கெல்லாம் வந்து காவல்துறை சார்பா கேஸ் போட்டுருக்காங்களா, அந்த கேஸுக்கு அரசு தரப்பு வக்கீல் தானே வைக்கணும். அந்த வக்கீல் வந்து சொல்றாங்க, இனிமேல் அவர் வந்து பேசுறதுக்கு ஆதாரம் வீடியோ ஆதாரம் இருக்குது. அதுவும் இல்லாம இந்த மாதிரி கேஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு அதை ஃபுல்லா நீதிபதி 2 எவிடன்ஸையும் பார்த்துட்டு இவங்க தரப்பு, அதாவது இவங்க சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி சார்பா ஆஜரான வழக்கறிஞர் என்ன சொல்றாருன்னா, இது வந்து மேடையில பேசும்போது ஒரு வேகத்துல வர்றது, ஒரு கோபத்துல வர்றது, இதெல்லாம் வந்து மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்றாரு. அதாவது வந்து வேகத்துக்கும் கோபத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. இவர் வந்து மேடை தோறும் இப்படிதான் பேசுறாரு. ஒரு மேடையில பேசியிருந்தா பரவாயில்ல, இது வந்து ஒரு மேடையில பேசுறது, ஒரு கோபத்துல பேசுறதுன்னு ஒத்துக்கலாம். இவர் வந்து ஒரு மேடை ஏறினார்னா எல்லா மேடையிலயுமே இப்படிதான் பேசுறாரு. ஒரு மேடை தவறாம இப்படிதான் பேசிட்டு இருக்காரு. அப்ப இது கோபம் கிடையாது. இவர் வந்து தொடர்ந்து தப்பு பண்ணிட்டு இருக்கிறாரு. இந்த படத்துல சொல்லுவாங்களே ஹாபிஷுவல் அஃபண்டர்னு, அந்த மாதிரி ஹாபிஷுவல் அஃபண்டர் இவரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாங்க, ஆளுநருக்கு எதிராக பேசின அந்த வழக்குல வந்து 2 வருஷமும், குஷ்பு அவங்கள பத்தி பேசுறதுக்கு 1 வருஷமும், இன்னொன்னுக்கு 3 வருஷம் இப்படின்ட்டு ஜெயில் வச்சு 3 மாசம் இது வந்து ஜெயில் தண்டனை கொடுத்துட்றாங்க. மேலும் வந்து அபராதம் விதிக்கிறது வந்து 25,000 ரூபாவோ 20,000 ரூபாவோ அபராதம் செலுத்துறாங்க. இந்த தீர்ப்பு வந்த உடனே சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி என்ன பண்றாரு, 20,000 ரூபாய் அபராதத்தை கட்டிட்டு நான் மேல்முறையீடு பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு ஜட்ஜி கிட்ட. அந்த நீதிபதி என்ன சொல்றாருன்னா சரின்னு சொல்லிட்டு அந்த அபராதத்தை ஏத்துக்கிட்டு 1 மாசம் வந்து இவருக்கு மேல்முறையீடு போடுறதுக்கு வாய்ப்பு அளிக்கிறாரு. அந்த 1 மாச காலத்துக்கு இவர் கைதுக்கு தடை பண்ணி வச்சிருக்கிறாரு. இதுக்கு அடுத்தது வந்து சென்னை மாவட்ட நீதிமன்றத்துக்கு அவர் அப்பீல் போகணும். சென்னை மாவட்ட நீதிமன்றத்துக்கு அப்பீல் போய் அந்த கேஸை உடைக்கிறாரா இல்ல வந்து அதுலயும் இந்த கீழமை நீதிமன்றம் சொன்னதை அதையும் வந்து அதை அப்படியே அந்த தீர்ப்புல கொடுப்பாங்களான்னு தெரியாது. ஆனா அதுக்கு போனோம். அதுக்கப்புறம் தான் அவர் ஹைகோர்ட் போனோம். இப்படி போயினுக்குது. இதுல இந்த வகையில பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு சில பேர் இருக்கிறாங்க. அது அவங்க யாருன்னு பாத்திரலாம். ஐயா கலைஞர் அவர்கள் காலத்துல வந்து தீப்பொறி ஆறுமுகம்னு ஒருத்தர் இருந்தார். அவரும் இப்படிதான் பேசுவாரு. பறக்க அண்ணல் பறக்க பேசுவாரு. அப்படியே அடிச்சு நோக்குவாரு. அப்ப வந்து அவரு பேச்சு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே சொல்லிடுவார் என்னன்ட்டுனா, ஒரு லேடிஸ் யாராவது இருந்தீங்கன்னா கூட்டத்தை விட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சு அசிங்கமா இதே மாதிரியே பேசிதான் அவர் பேச்சே பண்ணிட்டு இருந்தாரு. ஒரு காலத்துல வந்து திமுகல இருந்து தள்ளி வைக்கப்பட்ட அவரு அதிமுக வந்து சேர்றாரு ஜெயலலிதா அம்மா தலைமையில. அந்த தலைமையை ஒத்துக்காம அவர் அப்புறம் அரசியல் விட்டே போயிட்டாரு. அதுக்கப்புறம்
நம்ம வந்து சைதை சாதிக்குன்னு சொல்லிட்டு அவரும் இப்படிதான் பிஜேபியில இருக்கிறவங்கள அசிங்கமா பேசி வீடியோ மேடையெல்லாம் பேசி இருந்தாரு. கடைசியில அவரை நார்காட்டிக்ஸ் வந்து அரெஸ்ட் பண்ணாங்க. நிறைய பேர் இந்த மாதிரிதான் பொன்முடி பேசுவாரு, ஃப்ரீ பஸ் தானே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கேட்பாரு. ஆராசா வந்து இதே மாதிரிதான் சனாதானத்தை பத்தி பேசி மாட்டிக்கினாரு. நேருவும் அந்த மாதிரிதான் பேசுவார். திமுக யார் இருக்கிறாங்களோ எல்லாருமே அடாவடியா தான் பேசுவாங்க. சென்னையோட பொறுப்பாளராக இருக்கிற சேகர் பாபுவும் இப்படிதான். அவருக்கு பேரு தான் அறநிலைத்துறை அமைச்சர். ஆனா வந்து அவர் அமைதியாவே இருக்க மாட்டாரு. தமிழிசை சவுந்தரராஜன் ஒரு இடத்துக்கு சாமி கும்பிட போகும்போது அப்படிதான் தைப்பூசத்துக்கோ எதுக்கோ பண்ணாரு. கார்த்திகை தீபத்துக்கு சாமி கும்பிட போறவங்கள அவங்க கிட்ட போய் சண்டை போட்டுங்கிறாரு, பக்தர்கள்கிட்ட சண்டை போட்டுங்கிறாரு. இந்த மாதிரி ஒரு நாகரிகமே தெரியாத அரசியல்வாதிங்க தான் திமுக இருந்து அரசியல் பண்றாங்க. அதுலயும் ஒரு சிலர் நல்லவங்க இருப்பாங்க, ஆனா வெளியே தெரியுதுனாவே இவங்க தான் தெரியுறாங்க. இந்த மாதிரி அரசியல்வாதிகள்லாம் அரசியலை விட்டு போயிடணும், இல்லைன்னா அகற்றப்படணும். இவங்களை வந்து இவங்க எந்த தொகுதியில் நிக்கிறாங்களோ அவங்க அந்த தொகுதி மக்கள் இவங்க பண்ணதை கொஞ்சம் முன்னால யோசிச்சு பார்த்தாங்கன்னா, இவங்க வெளியே போய் என்னென்ன பண்றாங்க, என்னென்ன பேசுறாங்க, இதை கொஞ்சம் யோசிச்சு பார்த்தாங்கன்னாவே அவங்களுக்கு ஓட்டு போடவே தோணாது. எப்படிதான் ஓட்டு போடுறாங்கன்னு தெரியல, எதுக்குதான் ஓட்டு போடுறாங்கன்னு தெரியல. இல்ல அவங்கெல்லாம் மைண்ட் இருக்குதா, இதுல யோசிப்பாங்களா யோசிக்க மாட்டாங்களா, மக்கள் மேல நமக்கு ஒரு டவுட் வருது. இது மூலியமா நம்ம என்னதான் சொல்ல வரோம்னா, நீங்க வந்து பேசுங்க, பேசாத போங்க. உங்க இஷ்டத்துக்கு மேடையில ஏறி பேசக்கூடாது. அதுவும் ஒருத்தரை பத்தி அநாகரிகமா பேசக்கூடாது. அவங்க ஒரு தப்பு பண்ணியிருக்கிறாங்கன்னா அந்த தப்பை வந்து சுட்டி காட்டி பேசலாம். நீ வந்து கொள்ளை அடிச்சுக்கிற, கொலை பண்ணியிருக்கிற, இல்ல வந்து ஒரு இடத்துல வந்து இப்படி தப்பா பேசியிருக்கிற, இது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சுட்டி காட்டி பேசலாம். இல்ல அவங்க பண்ண தப்ப சொல்லி பேசலாம், இப்படி வேணா பேசலாம். ஆனா நீங்க என்ன பண்றீங்கன்னா, அசிங்கமா பேசிட்டு, புஷ்போ அசிங்கமா பேசினாரு, பாவம் கவர்னர் அசிங்கமா பேசினாரு, இப்படியெல்லாம் இருக்கிறது ரொம்ப தப்பு. அரசியல்ல இருந்து பேசுறது ரொம்ப தப்பு. அநாகரிகமா பேசாம நாகரிகமா பேசுங்க. பேசி உங்க கட்சியை வளர்க்கறதுக்கு எந்த கட்சியா இருந்தாலும் இதுதான். தமிழ்நாடுன்றது ஒரு டீசென்டான பிளேஸ், டீசென்டான மாநிலம், டீசென்டான ஸ்டேட்டு. இதுல வந்து டீசென்டான பாலிடிக்ஸை தான் மக்களும் அந்த காலத்துல இருந்தே விரும்புறாங்க. நீங்க வந்து இப்படி பண்றதுனால தமிழ்நாட்டு மக்கள் வந்து உங்களை வெறுக்கதான் செய்வாங்க. இவருக்கு என்ன தீர்ப்பு வருதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். அது சம்பந்தமான வீடியோவையும் நான் அப்டேட் பண்றேன். நன்றி, வணக்கம்.